ராணுவத்தினர் எங்கே என்று கேள்வி கேட்கும் அளவுக்குத்தான் பாகிஸ்தானிலே ராணுவத்தினர் எல்லாம் எங்கே ஓடி ஒளிந்து விட்டார்களா என்று கேட்கும் அளவுக்கு தான் தற்போது அங்கிருந்து காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது லாகூர் காட்சிகள், லாகூரிலே நீங்கள் பார்க்கலாம் இந்திய விமானங்களில் இருந்து புறப்பட்ட ஏவுகணைகளும் அதே போன்று கப்பலில் இருந்து வருகின்ற ஏவுகணைகள், தரைப்படை வீசுகின்ற ஏவுகணைகள் என்ற அடுத்தடுத்த ஏவுகணைகள் நமது லொகேஷனிலே பார்க்கலாம். லாகூரில் இருந்து வருகின்ற காட்சிகள் இவை. லாகூரில் இருந்து பிரத்யேகமாக நமக்கு கிடைத்த காட்சிகள். லாகூர் பாகிஸ்தானின் மிக முக்கிய நகரான லாகூர் சின்ன பின்னமாகிற காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து அந்த ஏவுகணைகள் தாக்குகின்ற காட்சிகள் நமக்கு பிரத்யேகமாக அங்கிருந்து சமூக வலைதளங்கள் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து அங்கு குண்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஏவுகணை மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று கூறுவார்களே, அப்படித்தான் தற்போது அங்கு கனமழையாக கொண்டிருக்கிறது. ஏவுகணைகளும் குண்டுகளும் அதன் பாதிப்புகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு எங்கு நோக்கினும் அழுகுரல்கள், ஓலங்கள், போரினால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் பாவம் பாகிஸ்தானியர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே ராணுவத்தின் தவறான முடிவால் அப்பாவி பாகிஸ்தானியர்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரலையில் தற்போது நமக்கு லாகூரிலே பாதிக்கப்பட்ட காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குண்டு மழையும் ஏவுகணை மழையும் அங்கு பெய்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது முதல் காட்சிகளாக, எக்ஸ்க்ளூசிவ் என்பதை விட முதல் காட்சிகளாக நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்ற தகவல் தான் வந்திருக்கிறது. எக்ஸ்க்ளூசிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் கடற்படை, கப்பல் படை, அதே போன்று வான் விமானப்படை, அதே போன்று இந்தியன் ஆர்மி என்று அழைக்கப்படுகின்ற தரைப்படை என 3 படைகளும் தற்போது பாகிஸ்தானின் பதம் பார்த்து கொண்டிருக்கின்றன. கப்பற்படையில் இருந்து தற்போது INS விக்ராந்த், இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுதம் தாங்கி விமானம் தாங்கி போர்க்கப்பல், கிட்டத்தட்ட 13 விமானங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கப்பல் அது. அங்கிருந்து தற்போது குண்டு மழை பெய்து கொண்டிருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது.